ஐ திங்க் ஒரு 1 மந்த் பேக் வந்து நம்ம சாம்பியன்ஸ் லீக் T20 பத்தி பேசியிருப்போம். ஸோ சிஎல் T20 ரிவைவ் பண்ண போறாங்கப்பா, இசிபி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க சிஎல் T20 நடத்த அப்படின்ற மாதிரி பேசியிருப்போம் இல்லையா. இப்போ கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க. சிஎல் T20 பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு கிளப் சாம்பியன்ஷிப்பா மாத்திருக்காங்க. யாரெல்லாம் இருக்க போறாங்க, இதோட குவாலிஃபிகேஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறதுமே ஆஃபிஷியலா இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். டிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே செம ஹாப்பியா இருப்பீங்க நம்பர். பிகாஸ் இவ்வளோ நாட்களா டிஎஸ்கே வந்து பாட்டம் பிளேஸ் டீம்ஸ் மட்டும் தான் வின் பண்ண முடியும், இவங்களால டேபிள் டாப்பர்ஸை பீட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கிரிட்டிசிசம் பார்க்க முடியுது. பட் இப்போ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வாஷிங்டன் ஃப்ரீடம் டேபிள் டாப்பர்ஸ் பீட் பண்ணிருக்காங்க. ஒரு ரெயின் கர்டெயில்டு மேட்ச் 5 ஓவர்ஸ் மேட்ச் தான் நடந்துச்சு. அதுலயே நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களுமே பார்க்க முடிஞ்சது. டானவன் ஃபெரேராவோட ஃபினிஷிங்கா இருக்கட்டும், டேரல் மிச்சலோட ரிட்டையர்ட் அவுட்டா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு இல்லையா. அதெல்லாம் பத்தி கண்டிப்பா இந்த வீடியோ நம்ம பேசலாம். வீடியோ கண்டிப்பா இருக்கும். வீடியோ கிளிக் பண்ணிட்டு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஸோ த கிரிக்கெட்டர் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல இருந்தா இந்த ஒரு ஆர்டிகல் இப்போ நமக்கு கிடைச்சிருங்க. அவங்க தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க ட்ரஸ்டபிளான சோர்ஸ்னு கண்டிப்பா நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாம்பியன்ஸ் லீக் T20 வந்து வேர்ல்டு கிளப் சாம்பியன்ஷிப்பா ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வேர்ல்டு கிளப் சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் இயர் லான்ச் ஆக போகுதுங்க. அதாவது 2026 தான் ஃபர்ஸ்ட் எடிஷனா இருக்க போகுது. எந்த லீக்ஸ்ல இருந்தெல்லாம் டீம்ஸ் இருக்க போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல், The 100, பிபிஎல், பிஎஸ்எல், SA20 மாதிரி குளோபல் T20 லீக்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா டீம்ஸ்லாம் இருக்க போறாங்க. ஸோ இதோட குவாலிஃபிகேஷன் ப்ராசஸ் என்ன சிம்பிள் தான். இப்போ வந்து ஐபிஎல்ல வின்னர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க குவாலிஃபை ஆவாங்க. The 100 வின்னர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க குவாலிஃபை ஆவாங்க. இப்போ கரண்டா பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வின்னர்ஸா வந்து ஆர்சிபி இருக்காங்க இல்லையா. எல்லா லீக்ஸோட 2025 வின்னர்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னா அப்ப ஆர்சிபி தான் வந்து குவாலிஃபை ஆகிற மாதிரி இருக்கும் இந்த வேர்ல்டு கிளப் சாம்பியன்ஷிப்க்கு. நம்ம சிஎல் T20 பத்தி போஸ்ட் பண்ண வீடியோல சொல்லிப்போம், இசிபியால மட்டும் இந்த லீக் நடத்த முடியாது, கண்டிப்பா பிசிஏவோட சப்போர்ட் தேவைப்படும் நம்ம சொல்லிப்போம். ஸோ பிசிஏமே இந்த ஒரு ஆஃபர் அக்செப்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த லீக் வந்து கோ-ஹோஸ்ட் பண்ற மாதிரி தான் இருக்க போகுது. அண்ட் நம்ம ஐசிசி சேர்மன் ஜெய்ஷா இருக்காரு பார்த்தீங்களா, அவர்கிட்ட இருந்துமே ஒரு கிரீன் சிக்னல் இப்போ வாங்கியிருக்காங்களா. முன்னாடி சிஎல் T20 எப்படி நடக்கும் தெரியும். 4 லீக்ல இருந்தா டீம்ஸ் வந்து இந்த சிஎல் T20 வந்து குவாலிஃபை ஆவாங்க. அதுல ஐபிஎலுக்கு தான் மோஸ்ட் ஸ்லாட்ஸ்மே வந்து கொடுப்பாங்க. 3 ஸ்லாட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஐபிஎலுக்கே மட்டும் இருக்கும். ஈவன் ஆஃப்டர் ஹேவிங் டீம்ஸ் லைக் சிஎஸ்கே அண்ட் எம்ஏ அந்த லீகை வந்து அவங்களால கண்டினியூ பண்ண முடியல டியூ டு புவர் வியூவர்ஷிப். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஐபிஎல் இருந்து வெறும் ஒரே ஒரு டீம் தான் இருக்க போகுது. பிகாஸ் வின்னர்ஸ் மட்டும் தான் வந்து எல்லா லீக்ஸ்ல இருந்துமே வந்து சூஸ் பண்ண போறாங்களா. அதனால வந்து எல்லாமே யோசிச்சு தான் இந்த லீக் நீங்க திரும்ப ஆரம்பிக்கணும். அதாவது உங்களுக்கு ஷெட்யூல் கரெக்டா அமையணும். அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸோட அவைலபிலிட்டி நீங்க பார்க்கணும். இசிபி இன்னொரு விஷயத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நாங்க The 100 வின்னர்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ண போறோமே தவிர வைட்டாலிட்டி பிளாஸ்டோட வின்னர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ண போறது கிடையாது இந்த லீக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த லீகை திரும்ப ரிவைவ் பண்றதுக்கான ரீசன் வந்து நிறைய குளோபல் T20 லீக்ஸ் இருக்கிறதுனால இப்போ எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு லீக்ல வந்து ப்ளே பண்ணா ஃபுட்பாலோட சாம்பியன்ஸ் லீக்குக்கு ஈக்குவலா வந்து இது நம்மளால பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. கண்டிப்பா நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். இதுக்கு இந்த லீக் ஆரம்பிக்கிறதுல நிறைய கான்ஃபிளிக்ஸ்மே இருக்கு. அதை பத்தி நம்ம ஆல்ரெடி சிஎல் T20 பத்தி போஸ்ட் பண்ண வீடியோல வந்து சொல்லிருப்போம். டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் தரேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. SA20 அண்ட் ஐபிஎல் இருந்துமே வந்து டீம்ஸ் எடுக்க போற காரணத்தால அப்போ ஜேஎஸ்கே அண்ட் சிஎஸ்கே ரெண்டு பேருமே கிளாஷ் ஆகாதப்பா. ரெண்டு பேருக்கும் சேம் கோச், ரெண்டு பேருக்கும் சேம் மேனேஜ்மெண்ட். நான் என்ன நினைச்சேன்னா 2027 ஆர் மேக்ஸிமம் பை 2028 இந்த லீக் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாவது கிரிக்கெட் வேர்ல்ட் கப் 2027 அப்புறமா மேபி இந்த லீக் ஆரம்பிப்பாங்கன்னு நினைச்சா, நீ என்ன நினைக்கிறது, நான் நெக்ஸ்ட் வருஷமே ஆரம்பிப்பேன் அப்படின்னு ஜெய்ஷா ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று போட்டிருக்காரு போல. இப்போ நம்ம டிஎஸ்கேவோட மேட்ச் பத்தி பார்ப்போம் கைஸ். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பெய்ட் ப்ரமோஷன். உங்க எல்லாருக்குமே சூப்பர் ஜெனுவின் இன்ஸ்டாகிராம் ட்ரிக் இப்போ நான் சொல்ல போறேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்ல இருக்கிற வெப்சைட் லிங்கை பிரஸ் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் இங்கிலீஷா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தென் லாகின் வித் இன்ஸ்டாகிராம்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை பிரஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஷோ ஆகும். தென் அகைன் பார்த்தீங்கன்னா உங்களோட லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லைக், ஃபாலோவர்ஸ், கமெண்ட்னு சொல்லிட்டு நிறைய டேப்ஸ் வந்து காட்டும். அதில் இப்போ நம்ம கெயின் ஃபாலோவர்ஸ் பிரஸ் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் பேஜ்ல யூசர் நேம்னு கேட்கும். அங்கே பார்த்தீங்கன்னா உங்க இன்ஸ்டாகிராம் யூசர் நேம் இருக்கு. பார்த்தீங்கன்னா நீங்க எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த இன்ஸ்டாகிராம் யூசர் நேமை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களோட அக்கௌண்ட் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோம், 50 இருக்கலாம், 100 இருக்கலாம், இல்லை 200 கூட இருக்கலாம். இப்போ நம்ம 50ங்கிறதே பிரஸ் பண்ணிப்போம். தென் ஸ்டார்ட் பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 by 1 ஃபாலோவர்ஸ் வந்து கெயின் ஆகிட்டே இருக்கும். வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 0லேருந்து நம்மளோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 56 ஃபாலோவர்ஸ் வந்துருச்சு. 4:30 AM ஆரம்பிக்க வேண்டிய மேட்ச் பார்த்தீங்கன்னா 7:20 AM தான் ஆரம்பிச்சது. மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளோரிடாவில் நடந்துச்சு. ஸோ எஸ், இப்போ எம்எல்சி பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளோரிடாக்கு மூவ் ஆகியிருக்கு ஃப்ரம் டெக்ஸஸ். ரெயின் கர்டெயில்டு மேட்ச்ன்றனால பெருசாக சுவாரஸ்யமாக அது நடக்காதுன்னு நினைச்சா சரியான மேட்சாக இருந்தது. கண்டிப்பாக எல்லாருமே விட்னஸ் பண்ணிருப்பீங்க நம்புறேன். சோ நம்ம டிஎஸ்கே தான் வந்து இன்னைக்கு டாஸ் லூஸ் பண்ணிருந்தாங்க திரும்ப. பட் ஃபார் a change டாஸ் லூஸ் பண்ணது ஃபேஃப் டியூப்ளசிஸ் இல்லங்க, மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ். சோ இன்னைக்கு மேட்ச்ல வந்து மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் தான் கேப்டனா இருந்தாரு. ஏன் ஃபேஃப் இல்லன்னு பார்த்தோம்னா ஃபேஃப் வந்து பிரிகாஷனரி ரீசன்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வந்து ஸ்கிப் பண்ணியிருக்காரு. மேபி வரப்போற 2 கேம்ஸ்லயும் ஃபேஃப் இல்லாம கூட இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையா இருக்கு. மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் மைட் லீட் தி டீம் ஃபார் தி நெக்ஸ்ட் கேம். சரி, ஃபேஃப்க்கு பதிலா யாரை ப்ளே பண்ண வச்சான்னு பார்த்தா வேற யாரு, நம்ம டேரல் மிச்சல் தான் ப்ளே பண்ணிருந்தாரு. சோ அவர் தான் இன்னைக்கு ஓப்பனிங்மே வந்திருந்தாருன்னா பாத்துக்கோங்க. டேரல் மிச்சல் அண்ட் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் தான் ஓபன் பண்ணிருந்தாங்க. செகண்ட் பால் ஆஃப் தி இன்னிங்ஸ்ல
மார்க்கஸ் ஸ்டானிஸ் கேட்சை கொடுத்துட்டு போயிட்டாரு. எனக்கு என்ன ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்குன்னா, பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் த சீசன் நிறைய ஃபேன்ஸ் மத்தியில வந்து மார்க்கஸ் ஸ்டானிஸ் வந்து ஓகேப்பா இவர் தான்ப்பா இந்த வருஷம் டிஎஸ்கேக்கு வந்து மிடில் ஆர்டர் கேரி பண்ண போறாருன்னு நினைச்சா, நம்ம டிஎஸ்கே டொமஸ்டிக் பிளேயர் மிலிந்த் குமாரே இவரோட பெட்டரான கான்ட்ரிபியூஷன் வித் பேட் வந்து டெலிவர் பண்ணிருப்பாரு. மார்க்கஸ் ஸ்டானிஸ் ரொம்ப ரொம்ப பூரான சீசன். டிஎஸ்கேட ஸ்குவாட் வீடியோல நான் கேட்டிருப்பேன், எதுக்குடா திரும்ப டேரல் மிச்சலை பிக் பண்ணீங்க, வை டேரல் மிச்சல் அகைன் அப்படின்னு தான் தம்ப்நெயிலே வச்சிருப்பேன். ஃபர்ஸ்ட் கேம் அகைன்ஸ்ட் எம்ஐ நியூயார்க் அவரோட அந்த 2 ரன் அவுட்ஸ் ரொம்ப வைட்டரா இருந்துச்சு. ஒரு டீசன்ட் கான்ட்ரிபியூஷன் வந்து அந்த கேம்ல பண்ணிருப்பாரு. பட் ஸ்டில் ஐ நியூ தட் இவர் வந்து இந்த சீசன்ல ஃபெயில் ஆக தான் போறாருன்னு. அதுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த சீசன்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் 3 ஹவர்ஸ்ல அவரால் சரியா பால் வந்து டைம் பண்ண முடியல, ஸ்ட்ரைக் பண்ண முடியல அப்படின்ற ரீசனுக்காக பார்த்தா ரிட்டையர்ட் அவுட் ஆகியிருப்பாரு. ஸோ அந்த முடிவு தான்ப்பா சரியான முடிவு. யார் எடுத்தாங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் 3 ஹவர்ஸ்ல 34 for 1 இருந்தோம். அதுக்கும் தேங்க்ஸ் டு சுபம் ரஞ்சானி. ஏன்னா அவர் இல்லைன்னா அந்த ஸ்கோர் கூட வந்து அந்த ஃபர்ஸ்ட் 3 ஹவர்ஸ்ல வந்திருக்காது. பிகாஸ் டேரல் மிச்சல் வந்து 6 of 6 இருந்தாரு. இன்னும் இங்கே இருந்தா வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு போனாரு. அதுக்கப்புறம் டானவன் ஃபெரேரா வாக் இன் பண்ணாரு. அண்ட் நம்மளோட ஸ்கோர் வந்து லாஸ்ட் 2 ஹவர்ஸ்ல மட்டுமே 57 ஸ்கோர் பண்ணிருக்கோம். டானவன் ஃபெரேரா லாஸ்ட் ஓவர்ல பார்த்தீங்கன்னா 4 6 பறக்க விட்டுருப்பாரு அகைன்ஸ்ட் பார்ட் டைமர் மிச்சல் ஓவன். ஏண்டாடே மிச்சல் ஓவனியோட பார்ட் டைமர் சொல்ற இந்த சீசன்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸை பாத்தியாடா, வித் த பேட் அண்ட் பால் ரெண்டுமே செமையா ப்ளே பண்ணிருக்காரா, ஜஸ்ட் 1 off டேடா அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. பட் இன்னைக்கு கேம்ல டிஎஸ்கே அவருக்கு ஒரு பிளானோட வந்துட்டாங்க போல. செமையான பெர்ஃபார்மன்ஸஸ் இந்த சீசன்ல டெலிவர் பண்ணிருக்காரு இல்லையா, அதனால வந்து ஓகே இவரை கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு செமையா பார்த்தீங்கன்னா நம்ம டானவன் ஃபெரேரா வந்து ரைட் லெஃப்ட் சென்டர்னு சொல்லிட்டு வந்து 6 ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாரு. லாஸ்ட் 3 கேம்ஸ் அவரோட ஸ்கோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 43 of 21, 53 of 20 அண்ட் இன்னைக்கு கேம்ல 37 of 9 நாட் அவுட்ல முடிச்சிருந்தாரு. டிசி நீங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டெவால் பிரேவ்ஸ் வந்து ரீப்ளேஸ்மென்ட் பிளேயரா பிக் பண்ணாம எங்களுக்கு ஒரு நல்லது பண்ணீங்க. இப்போ டானவன் ஃபெரேரா மட்டும் ட்ரேடோ இல்ல ஏதாவது பண்ணி ரிலீஸ் ஆவது பண்ணிருங்கடா, நாங்க வந்து ஆக்ஷன்ல எடுத்துக்கிறோம். சீரியஸ்லி இன்சேன் ஹிட்டர் ஆஃப் த பால். இப்படிப்பட்ட ஒரு பிளேயர் வந்து ரீசன்ட் டைம்ல வந்து யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்டா இவ்வளவு ஹைப் கொடுக்குறேன்னு கேட்காதீங்க. பட் அந்த மனுஷன் கிட்ட ஏதோ ஒன்னு இருக்கு கைஸ். ஆக்சுவலி வாஷிங்டன் ஃபீல்டர் மிஸ் த ட்ரிக். பிகாஸ் அவங்களுக்கு வந்து லாக்கி ஃபர்கூசன் இருந்தாரு, அவரை வந்து நீங்க யூஸே பண்ணல இன்னைக்கு கேம்ல. அதுக்கு பதிலா வந்து மிச்சல் ஓவனுக்கே 2 ஓவர்ஸ் கொடுத்திருந்தாங்க. தென் சௌரவ் நெட்வர்க்கு 2 ஓவர் கொடுத்திருந்தாங்க. அண்ட் இன்னொரு டொமஸ்டிக் பிளேயருக்கு 1 ஓவர் கொடுத்திருந்தாங்க நினைக்கிறேன். 5 ஓவர்ஸ்ல டிஎஸ்கே 87 for 2 ஃபினிஷ் பண்ணிருந்தாங்க. கண்டிப்பா ஸ்கோர் போர்ட் பிரஷர் வந்து வாஷிங்டன் ஃபீல்டர் மேல இருந்துச்சு. அது கிளியராவே மேட்ச் பார்க்கறப்போ தெரிஞ்சிச்சு. ஐபிஎல் ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸ் தான் ரச்சின் ரவீந்திரா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அந்த எம்ஐ கேம் அண்ட் ஆர்சிபி கேம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லா கேம்ஸ்லயும் லோ ஸ்கோர்ஸ் தான் அவுட் ஆகிருப்பாரு இல்லையா. நம்ம தலைவர் எம்எல்சிலயும் அதே மாதிரி தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. பிகாஸ் ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸ்ல 40+ ஸ்கோர் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் லோ ஸ்கோர்ஸ்க்கு தான் அவுட் ஆகிட்டு இருக்காரு. இன்னைக்கு கேம்லயுமே பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 10 ரன் தான் ஸ்கோர் பண்ணிருந்தாரு. அண்ட் இன்னைக்கு நாண்ட்ரி பர்கர் இந்த ஃபர்ஸ்ட் ஓவர்ல பார்த்தீங்கன்னா செமையா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ 2 இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ் ரச்சின் ரவீந்திரா அண்ட் கிளென் மேக்ஸ்வெல் கோல்டன் டக். இன்னைக்கு செகண்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் அகில் ஹுசைன் கிட்ட மிச்சல் ஓவன் ஒரு சரியான 6 ஸ்கோர் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 5 டெலிவரிஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம அகில் ஹுசைன் செமையா பவுல் பண்ணிருப்பாரு, இன்க்ளூடிங் விக்கெட் ஆஃப் மிச்சல் ஓவன் இந்த 5th பால். மிச்சல் ஓவனோட சக்சஸ்க்கு மெயின் ரீசனே அவர் இனிஷியல் ஓவர்ஸ்ல வந்து பேஸ் பவுலர்ஸை டேக் ஆன் பண்றது தான். பட் இன்னைக்கு கேம்ல அகில் ஹுசைன் கிட்ட மாட்டிக்கிட்டாரு. 3 பால்ஸ் பார்த்தீங்கன்னா பீட்டன் ஆகியிருந்தாரு. அதுக்கப்புறம் 4th பால்ல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆஃப் சைடு இன்னர் ரிங்ல மட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் 6 ஃபீல்டர்ஸ் இருந்தாங்க. ஸோ ஜியா உலக் தான் வந்து நம்ம மிச்சல் ஓவனோட கேட்சை பிடிச்சிருப்பாரு. அண்ட் எஸ் ஆல்மோஸ்ட் கேம் டன் அண்ட் டஸ்டட்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சைடுல அகில் ஹுசைன், இன்னொரு சைடுல நூர் அகமதுமே இன்னைக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். பாவம் நூர் அகமது போட்ட ஒரு பால் வந்து கிளென் பிலிப்ஸ் கம்ப்ளீட்டா அந்த பாலை மிஸ் பண்ணிட்டாரு. அண்ட் நீஸ் வந்து ஐ திங்க் பெண்ட் பண்ணிட்டாரு போல. ஸோ செமையா வந்து ட்விஸ்ட் ஆகிருச்சு. ஒரு நிமிஷம் எல்லா பிளேஸுமே பார்த்தீங்கன்னா ஓடி வந்துட்டாங்க, இன்க்ளூடிங் அவர் பிசியோ, நம்ம டீமோட பிசியோ டாமி சிம்சக் இருக்காரு பார்த்தீங்களா, அவரே ஓடி வந்துட்டாரு. அப்புறம் எதுவும் பிரச்சனை எல்லாம் இல்லப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கிளென் பிலிப்ஸ் திரும்ப பேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த நம்ம டிஎஸ்கே பார்த்தீங்கன்னா 43 ரன்ஸ் மார்ஜின்ல இந்த கேமை வந்து கம்ஃபர்டபிளா வந்து வின் பண்ணிருந்தாங்க. ஸோ கேஸ் இதுல வீடியோ முடிச்சோம். நீங்க மேட்ச் பார்த்தீங்கன்னா மேட்ச் பத்தி உங்களோட ஒப்பீனியன்ஸ் கண்டிப்பா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியஸ் பை.